எங்கள் நேச கர்த்தரே, எங்களை கர்த்தாவே சந்திக்கும்படியாய் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக உற்சாகப்படுத்தும்படியாய் குடும்பங்களையும் சபை மக்களையும் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நீர் பிரசன்னமாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் ஆகாரத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. அந்த தெய்வீக வசனத்தினால் இந்த காலவெளியில் நீர் எங்களோடு நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவெளியில் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி நாம் வாசிக்க கேட்டதான சுவிசேஷ பகுதியாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வரைக்கும் நான் கேட்டோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் போற்றுவோம் அல்லது துதிப்போம். இங்கே நாம் அந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். 11, 12 வசனத்தை வாசிங்கள். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை வெளியரங்கமாய் அவர் பிரசங்கித்தார். அவ்விதமாக அவர் பிரயாணம் பண்ணி போகும்போது சமாரியா, கலிலேயா என்கிற நாடுகள் வழியாக கடந்து சென்றார். அந்த கிராமத்தில் அவர் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் 10 பேர், சரீர வியாதி உள்ளவர்கள். பொதுவாக இந்த நாட்களில் குஷ்டரோகம், தொழுநோய் அதிகமாக இல்லை. அவைகளெல்லாம் முற்றிலுமாக மருத்துவத்தினால் நீக்கப்பட்டு இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நாட்களில் அந்த குஷ்டரோகம், தொழுநோய், சரீர வியாதி, சர்ம வியாதி என்று காணப்பட்டதான அந்த வியாதி பாவத்தின் நிமித்தமாக வந்ததாக கருதப்பட்டது. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் என்றால், அந்த கிராமம் அல்லது அவருடைய வாழ்கிற பட்டணத்தை விட்டு அவர்கள் தூரமான ஒரு இடத்துல, பட்டணத்தை விட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுவார்கள். தனியாக அவர்கள் குடியிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களோடோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவர்கள் இந்த வியாதி பாவத்தினாலே வந்தது என்று கருதப்பட்டபடியினாலும், இந்த தொழுநோயினாலே சரீரம் முழுதுமாக பாதிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டு சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் குறுகி போகும், அழுகி நாற்றம் எடுக்கும். ஆகவே கூட எந்த நபரும் வாழ முடியாது. இப்படிப்பட்ட வியாதி உடையவர்கள் அந்த கிராமத்தை விட்டு தூர அல்லது பட்டணத்தை விட்டு ஒதுக்குப்புறமான இடத்தில் அவர்கள் வாழ வேண்டும். குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ நடைபெறுகிற எந்த நன்மை தீமையான காரியத்தில் கலந்து கொள்ள முடியாது. குடும்பம், உறவுகள், நடக்கிற திருமணமோ அல்லது எந்த நிகழ்ச்சியான சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது துக்க காரியமாக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொள்ள விரும்பினாலும் அந்த சமுதாயம் அவர்களை அனுமதிக்காது, வரவும் கூடாது. அப்படியானால் நாம் யூகித்து பார்ப்போம், இப்படிப்பட்டதான மனிதர்கள் இந்த வியாதியினால, குஷ்டரோகத்தினால, சரீர சர்ம வியாதினாலே பீடிக்கப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? 4 நாள் 5 நாள் சோமில்லை, வீட்டில் செய்கிற சாப்பாடு சாப்பிட முடியாது, கஞ்சி தான் பிரெட்டுனா என்ன ஆகும்? அதே நிறைய பேருக்கு மூட் அவுட் ஆகிடும். ஆகவே அந்த உப்பு இல்லாமல், உரப்பு இல்லாமல் சில ஆகாரத்தை, சில காய்ச்சலோ அல்லது வேறு காரியங்கள் வரும்போது
அவளுக்கென்று தனியாக சில நேரங்களில் ஒதுக்கப்பட்டு உணவுகள் வித்தியாசமாக இருக்கும்போது அதனால் என்ன செய்கிறது, சில நேரங்களில் சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் மாதங்கள் வருஷங்கள் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் எந்த நன்மை தீமைக்கு கூட கலந்து கொள்ள முடியாத, அனுமதிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே ஒரு 10 பேர் என்ன செய்கிறார்கள், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு தூரத்தில் நின்று, பக்கத்தில் வரக்கூடாது, ரொம்ப தூரத்தில் நிற்கிறார்கள். தூரத்தில் நின்று என்ன சொல்லுகிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அந்த பட்டணத்தில், அந்த கிராமத்தில் வியாதி உடையவர்கள் இவர்கள் மாத்திரமல்ல, அநேகர் இருந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே வாழ்ந்த போது, ஊழியம் செய்த போது வீடு வீடாக தட்டி உங்களுக்கு வியாதி இருக்கிறதா, கஷ்டம் இருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்யவில்லை, ஆண்டவர் செல்லவில்லை. யாரெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அணுகினார்களோ, அவரிடத்தில் வந்தார்களோ, அவர்களை எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தினார், அவருடைய கஷ்டங்களை மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவரிடத்தில் வந்த ஒருவரும் வெறுமையாக திரும்பினதும் இல்லை, சுகமடையாமல் போனதும் இல்லை. இவர்கள் சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர்கள், தன்னுடைய சொந்த குடும்பத்தினால புறக்கணிக்கப்பட்டவர்கள். இவருடைய ஆகாரம், இவருடைய உறவுகள் எல்லாம் உதாசீனம் பண்ணப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை ஆண்டுகள், எத்தனை வாரங்கள், மாதங்கள் இவர்கள் தனிமையாக இந்த வியாதியினாலே பீடிக்கப்பட்டு வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. வருஷங்கள் அநேகம் இருக்கலாம், மாதங்கள் இருக்கலாம். உறவை, கணவன் மனைவி பிள்ளைகளை விட்டு தூரம் அனுப்பப்பட்டவர்கள். இந்த 10 பேரும் வந்து ஐயரே எங்களுக்கு, இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இவர்களுக்கு கிடைத்திருக்கதான அரிதான இது ஒரு கடைசி வாய்ப்பாக இவர்களுக்கு இருந்திருக்கும். Have mercy on us. இந்த 10 பேர் உறக்க சத்தத்தோடு கூட ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும். ஆண்டுடைய சமூகம், பிரசன்னம் எப்பொழுது நமக்கு வாய்க்கும் என்று நாம் சொல்ல முடியாது. ஆகவே ஆண்டுடைய பிரசன்னத்தில் களி கூறுகிறவர்கள், ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்கள் 16 வசனம். அவர்களை பார்த்து, அந்த 10 பேரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள். தேவனுடைய ஆலயத்தில் பணியாற்றுகிற ஊழியர்கள், அந்த ஆசாரியர்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்கள், தேவனுக்கு தூபம் காட்டுகிறவர்கள், மக்கள் நிமித்தமாக தேவ சமூகத்தில் நிற்கிற ஆசாரியரிடத்தில் நீங்கள் போய் காண்பீங்கள். நாம் சுகம் அடைந்திருக்கிறோமா? வியாதி நம்முடைய சரீரத்தில் இருக்கிறத யார்கிட்ட போய் காமிக்கணும்? பொதுவாக டாக்டர்கிட்ட போய், மருத்துவர் இடத்துல காண்பிக்க வேண்டும். ஆனால் அந்த ஐதீகப்படி, அந்த மார்க்கத்தின்படி அந்த நாட்களில் இந்த விதமான வியாதி இருக்கிறவர்கள் சமுதாயத்திலேயோ குடும்பத்திலேயோ ஆலயத்தில் கூட பிரவேசிக்க முடியாது. சுகம் பெற்றவர்கள் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, பிள்ளை பேர் பெற்ற பின்பதாகவும் கூட, முதலாவது அவர்கள் செல்ல வேண்டிய இடம் தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஆசாரியன் இடத்துல காணிக்கையை செலுத்த வேண்டும். அது மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கிறோம். பிள்ளையை கொண்டு ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கிறதையும்,
தேவ சமூகத்தில் போய் பலி செலுத்துகிறதையும் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஆசாரியன் பார்த்து இந்த விதமான வியாதியிலே வாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெற்றிருந்தால் சமுதாயத்தில் வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக ஆலயத்தில் சென்று அந்த குருவான இடத்துல தன்னுடைய சரீரத்தை காட்ட வேண்டும். அவர் பார்த்து உடலில் எல்லாம் சுகமாகிவிட்டது, காணிக்கையை தேவ சமூகத்தில் செலுத்தின பின்புதான் தன்னுடைய வீட்டுகளுக்கு குடும்பத்திற்கு அவர்கள் செல்ல முடியும். ஆகவே இயேசு சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீர்கள் என்றால் அந்தபடியே அவர்கள் போகையில் அந்த 10 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். எங்கே? ஆலயத்திற்கு. வீட்டுக்கு போக முடியாது. ஐயா, பல வருஷம் ஆச்சு, என் மனைவியை பார்க்கல, பிள்ளையை பார்க்கல, என் உடம்பிறந்தவர்களை பார்க்கல, செய்த தொழிலை விட்டு பல நாட்கள் ஆச்சு, உடனே அங்கே கிளம்புறேன்னு சொல்லதில்ல. வீட்டுக்கு செல்ல முடியாது, உறவுகளை பார்க்க முடியாது. முதலாவது சுகம் பெற்றவர்கள் ஆலயத்தில் சென்று தன்னுடைய சரீரம் சுகப்பெற்றதை கண்டு காணிக்கை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பின்புதான் அவர்கள் சமுதாயத்திற்கு செல்ல முடியும். அப்படி அவர்கள் ஆண்டவர் சொன்ன உடனே வேதத்தில் வாசிக்கிற அந்தபடி அவர்கள் போகையில் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் போய் கொண்டு இருக்கும்போதே என்ன பெற்றார்கள்? சுகமானார்கள். எத்தனையோ ஆண்டுகள் சரீரத்தில் நாற்றம் எடுத்து அந்த வியாதியினால உபத்திரப்பட்டவர்கள், தங்களுடைய நாற்றமே தங்களுக்கே தாங்க முடியாத நிலையில் இருந்தவர்கள், சமுதாயத்தினால உறவினால புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஆலயத்துக்கோ குடும்ப எந்த காரியத்துக்கு செல்ல முடியாதவர்கள் இப்பொழுது ஆண்டவர் நீங்கள் போகலாம், உங்களை போய் காண்பீங்கள் என்று சொன்னவுடனே போகிற வழியிலே முழுமையாக அந்த 10 குஷ்டரோகிகளும் சுகமடைந்தார்கள். என்ன நடக்குது? வாசிங்கள் 15ஆம் வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி போதும். அவர்களில் ஒருவன், எத்தனை பேர் சுகம் பெற்றார்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள்? 10 பேர் கூப்பிட்டாங்க. இதில் எத்தனை பேர் வந்தான்? திரும்ப ஒரே ஒரு ஆள். அருமையா தேவனுடைய ஜனமே, அநேக வேளைகளில் ஆண்டவரை தங்களுடைய கஷ்டத்தில், நெருக்கத்தில், வியாதியில், பலவீனத்தில், உபத்திரத்தில் கூப்பிடுகிற ஜனங்கள் அநேகம் உண்டு. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் செவி கொடுத்து விடுதலை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார். கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் தம்முடைய தயவு சித்தத்தின்படி. திரும்ப ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய், ஆண்டவர் கொடுத்த நன்மைக்காக நம்முடைய ஜெபத்தை விண்ணப்பத்தையும் கேட்டு, நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை கேட்டு, மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் பதிலளித்த காரியங்களுக்கு எத்தனை பேர் உடனே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம்? அன்னாள் தன்னுடைய குடும்பத்தில் நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்ட போது தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அவன் வாழ்நாள் முழுதுமாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொன்னாள். ஆண்டவர் அவள் கேட்டபடியே ஆண் பிள்ளை சாமுவேலை கொடுத்தாள். தேவ சமூகத்தில் அவன் வாழ்நாள் முழுதுமாக இருக்கும்படியாக கொண்டு போய் விட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறாள். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டாரு, வேலைக்கு அனுப்பிடலாம், தன்னுடைய வீட்டு காரியத்தை பார்க்க வைக்கலாம் என்று வைக்காதபடி தேவ சமூகத்தில் விட்டு பின்பதாக அவள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாள், மகிமைப்படுத்துகிறாள். மரியாள் என்கிறதான கன்னிப்பெண் ஆண்டவராகிய உலக இரட்சகராய் இயேசுவை சுமந்ததான பெண். வாசிங்கள் 1:46 வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:46. போதும். மரியாள் தேவ தூதன் அவளுக்கு தோன்றி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், உலக இரட்சகர் என்ற செய்தி வந்த பின்பதாக
உடனே தன்னுடைய வீட்டுக்கு செல்லாதபடி மரியாள் என் ஆத்துமாவை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, களி கூறுகிறது, தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் பல மன்றாட்டுகளை நாம் ஏறெடுத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய கூக்குரலை கேட்டு அநேக காரியங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார். நெருக்கத்தில் கூப்பிட்டோம், ஆண்டவர் நம்மை விடித்து விசாலத்தில் வைத்தார். எத்தனை முறை நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. அதை மறந்துவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நன்றி பல நேரங்களில் செலுத்தாதபடி புதிய புதிய விண்ணப்பங்களோடு கூட தேவ சமூகத்தில் கடந்து வருகிறோம். வரலாம், தவறு அல்ல. ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்முடைய விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்கிறார், பதிலை கொடுக்கிறார். ஆனால் பெற்ற நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீ செய்த உபகாரங்களுக்காக நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன். உம்முடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அல்லது புதிய புதிய கோரிக்கையோடு விண்ணப்பத்தோடு தேவ சமூகத்தில் அணுகி கொண்டு இருக்கிறோமா? இவன் உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். அவர்கள் கூப்பிட்டார்கள், இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். வேற வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு. அவர்களுக்கு கிடைத்ததான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார்கள். நல்லது. அவர்களுக்கு உடனடி தேவை சரீரத்தில் சுகம். கத்தி கதறி கூப்பிட்டார்கள், ஆண்டவரே ஹவ் மெர்சி ஆன் அஸ், எங்கள் மேல் கிருபையாயிரும். கிடைத்தது. ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு, ஆண்டவரே உமக்கு நன்றி, எனக்கு நீ சுகம் கொடுத்தபடியினாலே நன்றி என்று சொல்லி அந்த 10 பேரில் ஒரு சுகம் பெற்றவன் மாத்திரம் திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதங்கள் என்னுடைய குடும்பம், பிள்ளைகள், என்னுடைய தொழில், என்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு தனியாக இருந்தேன். என்னுடைய சமுதாயம், என்னுடைய உறவுகள் என்னை பகைத்தது. சரியான ஆகாரம் இல்லை, சரியான உடுப்பு இல்லை, எங்களுடைய நாற்றமே, சரீரத்தின் நாற்றமே, துர்நாற்றமே எங்களால் தாங்க முடியாத நிலையில் இருந்தபோது உம்மை நோக்கி கூப்பிட்டோம், நீர் எனக்கு சுகத்தை கொடுத்தீர் என்று உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொன்னான். கீழே விழுகிறான். அவருடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில், இயேசுவின் பாதத்தில் முகங்குப்புற கீழே விழுகிறான். அப்போ அந்த 10 பேரில் ஒருவன் மாத்திரம் ஆண்டவர் செய்த நன்மைக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தேன் ஆண்டுடைய ஆண்டவருக்கு உரத்த சத்தத்தோடு அவரை, ஆண்டவரே உமக்கு நன்றி, சுகம் கொடுத்தபடியினாலே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய பாதத்து அருகே மோங்கொப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னான். அவன் யார்? சமாரியன். அவன் இயேசு பிறந்து வாழ்ந்த அந்த தேசத்தை உடையவன் அல்ல, பக்கத்து நாட்டு உடையவன். சமாரியன் வேற இனத்தை சேர்ந்தவன். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான்ல அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமான ஜனத்தில் இயேசு கிறிஸ்து அவதாரமாக மீட்பராக வந்தார். இன்னும் அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரிகள் நம்மிடத்தில் பணியாற்றவில்லையா என்று சொல்லி அவரை அற்பமாக சாதாரணமாக எண்ணினார்கள். ஆகவே உலக இரட்சகரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே இன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் யுத்தங்கள் போய்கொண்டு இருக்கிறது.
அப்பொழுது ஆண்டவர் வசனத்தோடு கேட்கிறார், சுத்தமானவர்கள் இந்த தொழுநோயினால, சர்ம வியாதியினால வருடங்கள் மாதங்கள் பீடிக்கப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கப்பா? சுற்றி இருக்கிற சீடர்களை பார்த்து கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? எத்தனை பேர் சுகம் கிடைத்தவுடனே, விடுதலை கிடைத்தவுடனே ஆண்டவரை மறக்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆண்டவருக்கே டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்க. ஒன்வே டிராஃபிக். ஆண்டவருக்கே நன்றி இல்லாதவர்கள் மனிதருக்கு எப்படி நன்றியாக இருப்பார்கள்? 10 பேர். அப்போ 100 பேர் சுகம் பெற்றா எத்தனை பேர் நன்றி செலுத்தியிருப்பாங்க? 10 பேர். 10ல் ஒருவன் தான் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாதத்தருகே மோங்குப்புற விழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். இயேசு கேட்கிற மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற ஒருவனும் திரும்ப வர காணுமே என்று சொல்லி, யார் வரல? தம்முடைய சொந்த ஜனத்தில் இருக்கிற 9 பேர் வரலையா? எங்கே பிறந்து வளர்ந்த அதிசயங்களை அற்புதங்களை செய்தாரோ தம்முடைய சொந்த ஜனத்தில் இருக்கிற சுகம் பெற்ற 9 பேர் வரல. அந்நியன், வேறு தேசத்தை சேர்ந்தவன் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தி தாழ விழுந்து வணங்குகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை விடுவித்தது, உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உனக்கு சுகம் கொடுத்தது. ஆண்டவர் நமக்கு சுகத்தை தரலாம். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை தரலாம், பிள்ளைகளுடைய கஷ்டங்களை மாற்றலாம், வேலைகளை தரலாம், நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதத்தை அதிசயத்தை செய்யலாம். ஆண்டவர் இன்று செய்யத்தான் செய்கிறார். ஆனால் எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்கு அந்த நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுக்கிறோம்? ஆகவே நான் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். 103ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. செய்த ஒரு நன்மையும் கூட என்னுடைய ஆத்துமா மறக்கக்கூடாது என்று ஆத்துமாவோடு கூட தாவீது பேசுகிறதை அறிகிறோம். ஆண்டவர் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த உலகத்தின் சூனியத்திலிருந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயமாக இருக்கிறதே என்று சொல்லி, அந்த பயத்திலிருந்து, பிசாசின் வல்லடி, மரணத்தின் வல்லடியிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். நாம் காலையில் எழுந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காய், பலத்திற்காய், பிள்ளைகளுக்கு ஆண்டவர் காட்டுகிற பரிவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகவே நாம் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், இதுவே உங்களை குறித்து இயேசு கிறிஸ்துக்குள்ளான தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த காலவெளியில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர், நான் அரசாங்க வேலை தேடுகிற வேளையில் வேலை கிடைக்குமோ என்று சொல்லி ஒரு திகில், ஒரு பயம், உடம்பிறந்தவர்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை எனக்கு கிடைக்கவில்லையே, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், சூனியமாக இருக்குமே, பயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை என்று என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேனோ அந்த பயமெல்லாம் நீங்கி போயிட்டு, அதிலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகள், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் கொடுத்த அந்த உறுதிப்பாடு இன்று வரை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார், நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஆகவே இந்த
நன்றி உள்ள அந்த ஒருவன் திரும்பி வந்தது போல, நாம் அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இன்னும் அதிகமான கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் அவரை தொழுது கொள்வேன் என்று பார்க்கிறோம் ஐயா. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொன்னார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபகாரங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.